வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மும்பை செல்லும் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராக இருந்தது. முதல் வகுப்பு பெட்டியில் வேகமாக வந்து ஏறினான் ஆகாஷ். இன்னும் 5 நிமிடம் லேட்டாக வந்திருந்தால் வண்டி கிளம்பி போயிருக்கும். சென்னையில் வாகன நெரிசல் அதிகரித்து விட்டது. சீக்கிரமே கிளம்பியும் கூட டிராஃபிக் ஜாமிலும் சிக்னலிலும் மாட்டிக்கொண்ட ஆட்டோ கட்டை வண்டி போல்தான் ஊர்ந்தது. நல்ல காலம், வண்டி புறப்படுவதற்குள்ளாக வந்து சேர்ந்து விட்டான். ஆகாஷ் தன் பிரீஃப் கேஸை பாதுகாப்பாக வைத்துவிட்டு ஜன்னலோரம் இருந்த சீட்டில் அமர்ந்தான். 3வது விசில் ஊதப்பட வண்டி மெல்ல கிளம்பியது. யாரோ திமு திமுவென்று ஓடி வந்தார்கள். ஆகாஷ் ஜன்னல் வழியே பார்த்தான். ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் அணிந்த இளம்பெண் ஒருத்தி காற்றில் கேசம் பறக்க ஓடி வந்து பெட்டியில் ஏற முயன்றாள். கூட்டம் அவளை பதற்றத்தோடு பார்த்தது. ஆகாஷ் சட்டென்று எழுந்து கதவருகில் வந்து நின்று ஒரு கை கொடுத்து அவளை லாவகமாய் உள்ளே இழுத்து கொண்டான். தேங்க்யூ என்றவளை முறைத்து பார்த்தான். அறிவிருக்கா உனக்கு? ஓடுற ட்ரெயின்ல ஏற பார்க்கறியே, ஏதாவது ஆயிருந்தா 10 நிமிஷம் முன்னாடி வர வேண்டியது தானே? 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்பியாச்சு. நான் என்ன செய்ய? மேம்பாலம் கட்டுறோம்னு அங்கங்க ரோட நோண்டி வச்சிருக்காங்க. ஒரே டிராஃபிக் ஜாம். பொறுமையெல்லாம் போய் ஒரு வழியா வந்து சேர்ந்தா 3வது விசில் ஊதுறாங்க. நல்ல காலம் நீங்க ஒரு கை கொடுக்காட்டி என் பிரயாணம் தடைப்பட்டிருக்கும். அவள் வியர்வையை துடைத்து கொண்டு தன் சீட் நம்பரை தேடி பிடித்து அமர்ந்தாள். அவனுக்கு எதிர் வரிசையில் கதவோரம் இருந்தது அவள் சீட். தனக்கேற்பட்ட அதே சோதனைதான் அவளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்றறிந்ததும் அவளை பரிவோடு பார்த்தான். வண்டி வேகம் எடுத்திருந்தது. 4 பேர் அமரக்கூடிய அந்த அறையில் அவர்களை தவிர கேரளத்தை சேர்ந்த நடுத்தர வயதான தம்பதிகளும் பிரயாணம் செய்தனர். வண்டி புறப்பட்ட சற்று நேரத்தில் அவர்கள் இருவரும் மேல் பர்த்தில் ஏறி நிம்மதியாக படுத்துவிட அந்த இளம்பெண் காற்றுக்காக ஜன்னல் அருகில் வந்து ஆகாஷின் எதிரில் அமர்ந்தாள். அவள் கையில் ஒரு கிரீம் பிஸ்கட் பாக்கெட். எடுத்துக்கோங்க, அவனிடம் நீட்டினாள். நோ தேங்க்ஸ், ட்ரெயினில் யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றதில்ல. ஓ, மயக்க மருந்து கலந்து கொடுத்து கொள்ளையடிக்கிற கும்பலை ஒன்று சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னு இல்லை, எப்பவுமே அப்படித்தான். எனிஹவ், நல்ல பழக்கம்தான். உங்க பேர்? ஆகாஷ். உங்க பேர் எனக்கு தெரியும், சுஜிதா. கரெக்ட்? மை காட், எப்படி? ரொம்ப சிம்பிள், ரிசர்வேஷன் சார்ட்ல இருக்கே. அவள் சிரித்தாள். நீங்க மும்பைக்காரரா இல்ல சென்னை வாசியா? மும்பைக்கு பிரயாணம் செய்கிற சென்னை வாசி. நான் மும்பை வாசிதான், ஆனா இப்போதைக்கு சென்னை வாசி. ஃபேஷன் டிசைனிங் படிப்புக்காக ஹாஸ்டல் வாசம், வெக்கேஷனுக்காக போறேன். தமிழ் நல்லா பேசுறீங்க. மும்பையில் செட்டில் ஆன தமிழ் குடும்பம் தான் எங்க குடும்பம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான். வீட்டில் தமிழ், வெளியில ஹிந்தி, இங்கிலீஷ். ஸோ 3 மொழி சரளமா தெரியும். ஊர் விட்டு ஊர் போய் செட்டில் ஆறதுல இது ஒரு வசதி இல்லையா? டெஃபினட்டா. இப்ப பாருங்க, நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான். ஆனா ஹிந்தி தெரியாதே. இங்கேயே வளர்ந்ததன் பலன். ஒரு வாரம் மும்பையில் இருங்க, 100 வார்த்தையாவது கத்துப்பீங்க. ஆமா, என்ன வேலையா மும்பை வரீங்க? ஆஃபீஸ் வேலை தவிர வேற என்ன? எங்க வேலை பார்க்குறீங்க? ஒரு விளம்பர கம்பெனியில முக்கிய பொறுப்புல இருக்கேன். விளம்பர படம் சம்மந்தமாத்தான் மும்பை போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன சொல்லுங்க. நான் கூட ஒரு மாடல் தான், தெரியுமா? இஸ் இட்? ஆகாஷ் வியப்போடு அவளை பார்த்தான். சட்டுன்னு நினைவுக்கு வரல. என்ன பொருட்களுக்கு மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தோ இந்த பிஸ்கட்டுக்குத்தான். அவள் சலங்கை குலுங்கினாற் போல சிரித்தாள். இப்ப நான் ஓடுற வண்டியில ஸ்டைலா உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்றத படம் எடுத்தா நானும் மாடல் தானே? அதுவும் விளம்பரம் தானே? இவ்வளோதானா? நான் நிஜமாவே மாடலாக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லாவே பேசுறீங்க. நிஜமாவே மாடலிங் பண்ணலாமே நீங்க? ஆசைதான், ஆனா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே. மும்பையில் எங்க அப்பா பெரிய பணக்காரர், கோடிகளில் புரள்றவர். இப்ப கூட நான் ஃப்ளைட்ல வராம ட்ரெயின்ல வர்றது தெரிஞ்சா கத்து கத்துன்னு கத்துவார். அவர் மான மரியாதையே போயிட்டாப்ல அலறுவார். அப்புறம் ஏன் ட்ரெயின் பிரயாணம்? சும்மா ஒரு த்ரில்லுக்காகத்தான். அதுலேயும் ஒரு நல்லது இருக்கு பாருங்க. நான் ஃப்ளைட்ல போயிருந்தா உங்களை சந்திச்சிருக்க முடியுமா? அவள் சொல்ல அவன் சட்டென்று ஒருவித குளிர்ச்சியை உணர்ந்தான் அந்த வார்த்தைகளில். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சில நிமிட இடைவெளிக்கு பிறகு அவள் கேட்டாள். ஆ, ஆயிடுச்சே. எதுக்கு கேட்குறீங்க? இஸ் இட்? பார்த்தா தெரியலையே.
என்ன பார்த்தா எப்படிங்க தெரியும்? என் பெண்டாட்டிய பார்த்தா இல்ல தெரியும். 7 மாசம் 3வது குழந்தை. நம்பவே முடியல. எனக்கே நம்பத்தான் முடியல. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இழுத்து பிடிச்சு கட்றா தாலியன்னாங்க. லவ்வு கிவ்வுன்னு கெட்டு போயிடுவேனாம். அதான் கால் கட்டாம். வீட்டுக்கு பயந்தவனாச்சே கட்டிட்டேன். சரி தாலி கட்டிட்டீங்க. அட்லீஸ்ட் குழந்தைங்க விஷயத்துலயாவது ஜாக்கிரதையா இருந்திருக்கலாமே. இந்த காலத்துல 3வது குழந்தையா? வெரி பேட். அது சரி. எனக்கென்ன? நீங்க யாரு? நான் யாரு? இதையெல்லாம் சொல்ல? அவள் அதற்கு மேல் பேச விரும்பாதவள் போல தன் லெதர் பேக்கில் இருந்து ஒரு தடித்த ஆங்கில நாவலை எடுத்து பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். சிட்னி ஷெல்டன்னா பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு கூட பிடிக்கும். ஜெஃப்ரி ஆர்ச்சர் படிச்சிருக்கீங்களா? எனக்கு அதுவும் பிடிக்கும். நான் கேட்டனா உங்கள? என்ன படிக்க விடுங்களேன். அவன் சிரிப்போடு ஜன்னல் பக்கம் திரும்பி வேடிக்கை பார்த்தான். சற்று பொறுத்து மீண்டும் அவளை பார்த்தான். நைட் தூங்கும்போது எனக்காக ஒரு பிரார்த்தனை செய்வீங்களா சுஜிதா? அவள் நிமிர்ந்தாள். என்ன பிரார்த்தனை? 3வது குழந்தையாவது என்ன மாதிரி ஸ்மார்ட்டா ஆண் குழந்தையா பிறக்கணும். எனக்குன்னு வேண்டிக்கோங்களேன். கூட்டு பிரார்த்தனைக்கு வலு அதிகமே. அதான் பார்க்குறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி வேண்டிக்க சொல்றேன். அவள் எரிச்சலோடு அவனை ஒரு வினாடி பார்த்துவிட்டு மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள். என் ஒய்ஃப் பேரு என்னன்னு கேட்கலையே நீங்க? ஸ்வேதா. நல்ல பேர் இல்ல? குலோப் ஜாமுன் மாதிரி இருப்பா. அவ்ளோ அழகு. நீ எல்லாம் என்ன கலர்? கலர்னா அவதான். பூ விழுந்தா கூட கண்ணிச்சு வந்துடும்னா பார்த்துக்கோங்க. அவ அழகுக்கு உதாரணமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த அழக பார்த்து மயங்கி போய் தான் படிக்கிற வயசுல நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அவ்ளோ லவ். 3 என்னங்க அவகிட்ட 30 கூட. எக்ஸ்கியூஸ் மீ. நான் கேட்டனா இதையெல்லாம்? உங்க பெண்டாட்டிய நீங்க சொல்லி விட்ட கதையெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? போர் அடிச்சா நீங்களும் ஏதாவது படிங்க. இல்ல படுத்து தூங்குங்க. என்ன போட்டு அறுக்காதீங்க. அவள் சிடுசிடுத்துவிட்டு மீண்டும் புத்தகத்தில் மூழ்கினாள். அவன் மீண்டும் மௌனமானான். பிறகு வெகுநேரம் எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்தபடி வந்தான். இடையில் சுட சுட வந்த டிஃபன் வகையறாக்களில் கப் நூடுல்ஸ் ஒன்று வாங்கி சாப்பிட்டுவிட்டு ஒரு கிளாஸ் பாலும் குடித்தான். அவள் இட்லி பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுவிட்டு மீண்டும் சிட்னி ஷெல்டனில் மூழ்கினாள். ரயிலின் தடக் தடக் சப்தத்தை தவிர வேறு எவ்வித சப்தமும் இல்லை. 9 மணிக்கு மேல் அவள் கொட்டாவி விட்டபடி புஸ்தகத்தை மூடினாள். தன் பையை திறந்து புத்தகத்தை பத்திரப்படுத்திவிட்டு ஏர் பில்லோ எடுத்து ஊதி பருமனாக்கினாள். பெட்ஷீட் ஒன்றை எடுத்து உதறி போர்த்தி கொண்டு படுத்தாள். எனக்காக இன்னும் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்யுங்களேன். அதுக்கப்புறம் தூங்குங்க. அவள் மௌனமாய் முறைத்தாள். நான் சொன்ன பழைய பிரார்த்தனை இல்ல. இது வேற. அது வேண்டாம். இத மட்டும் வேண்டிக்கிட்டா போதும். ப்ளீஸ். அவள் என்ன என்பது போல் பார்த்தாள். சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சா? அதனால இந்த காதல் கீதல்னு எந்த த்ரில்லுமே எனக்கு கிடைக்கல. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸா கல்கத்தா ரசகுல்லா மாதிரி ஒரு காதலி எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கங்களேன். ஷட் என்ன என்ன மிஸ்டர் நினைச்சீங்க நீங்க? உங்க சீப்பான ஆசையெல்லாம் நிறைவேற நான் பிரார்த்தனை செய்யணுமா? இனிமே நீங்க வாய திறந்தீங்க, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஏதோ கைய பிடிச்ச வண்டியில ஏற உதவுனீங்களேன்னு மதிச்சு 2 வார்த்தை பேசினா, மட்டமா பிஹேவ் பண்றீங்களே! ஓகே, ஓகே. இனிமே பேசலாம். கோச்சுக்காதீங்க. அது என்னமோ தெரியல. ஜென்ரலா நான் லேடீஸ் கிட்டலாம் பேசவே மாட்டேன். உங்ககிட்ட தான் இப்படி ரொம்ப ஜென்மமா பழகினா போல பேசுறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஆச்சரியம் என்ன? இதான் ஆம்பள புத்தி, அலையிற புத்தி. இது ஆம்பள புத்தின்னா, பொம்பள புத்தி எதுன்னு நான் சொல்லவா? ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா, உடனே பேச்ச நிறுத்திக்கிறது பொம்பள புத்தி. நான் சொல்றது சரியா? நீங்க அதிகம் பேசுறீங்க. சரி, இனிமே பேசல. நிம்மதியா தூங்குங்க. மிச்சத்த நாளைக்கு பேசிப்போம். அவன் திரும்பி படுத்தான். ரயில் இரவை கடந்து விரைந்து கொண்டிருந்தது. வண்டியின் மெல்லிய அசைவில் அரை தூக்கம்தான் தூங்க முடிந்தது. 5 மணிக்கு அவனுக்கு விழிப்பு வரும்போது அவள் இழுத்து போர்த்து கொண்டு நல்ல உறக்கத்தில் இருந்தாள். மலையாள தம்பதிகள் சூடாக டீ குடித்து கொண்டிருந்தனர். மயக்க மருந்து கொள்ளைக்காரர்களின் பயத்தால் இப்போதெல்லாம் ரயில் சிநேகம் வெகுவாக குறைந்து விட்டது. மனிதனைக் கண்டு மனிதன் பயப்படுவது எவ்வளவு கேவலம்! அன்பென்ற பிரபஞ்ச வட்டத்திற்குள் வராமல் பயம் என்ற எலிப்பொறிக்குள் மனிதர்கள் முடங்கிப் போய்விட்ட கொடுமை எதனால்? பயத்தினால் பாதுகாப்பு உணர்வு கூடுகிறது. ஒன்றும் இல்லாதவன் எதை பாதுகாக்க வேண்டும்? எதற்கு பயப்பட வேண்டும்? மனிதரில் ஒரு சிலர் மனிதத்தை இழந்து ஐந்தறிவு மிருகங்களாய் மாறும்போது மற்றவர்களுக்கு பயம் ஏற்படத்தானே செய்யும். ஆகாஷ் பெருமூச்சு விட்டான். அவனால் இப்படி முடங்க முடியாது. சலசலவென்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எதிரில் யாரும் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை.
மனிதனை தவிர எத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றன? அவற்றோடு பேசுவான். தூரத்து மலைகள், நதிகள், முகத்தில் மோதும் காற்று, மேகத்தில் ஓடும் நிலவு, பறந்து விரிந்த ஆகாயம், கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள் என்று எல்லாவற்றோடும் பேசுவான். பேச்சுக்கு சப்தம் அவசியமில்லை. விழிகளும் எண்ணங்களும் போதும். மௌனமாய் எவற்றோடும் பேச முடியும். அப்படித்தான் எதிரில் உறங்கிக் கொண்டிருந்த சுஜிதாவோடும் பேச ஆரம்பித்தான். நீ யார் பெண்ணே? எங்கே பிறந்தாய்? யாருக்கு பெண்ணாக பிறந்தாய்? எதற்காக வளர்ந்தாய்? இன்று ஏன் என்னோடு பிரயாணம் செய்கிறாய்? நாம் இன்று சேர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற விதிக்கு பின்னால் இருக்கும் சூட்சுமம்தான் என்ன? உன்னை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது? உன்னை சீண்டி பார்க்க ஏன் எனக்கு ஆசை வந்தது? கல்யாணமாகி 3வது குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஏன் உன்னிடம் பொய் சொல்லி விளையாடத் தோன்றியது? என் கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு விடை தெரியுமா? தெரிந்தால் சொல்வாயா? உன் கையை பிடித்த வண்டியில் ஏற்றிய போது உள்ளங்கை வழியே எதுவோ பாய்ந்து என் அடி வேர் வரை சென்றதே, அதன் பெயர் என்ன? உனக்கும் அப்படி இருந்ததா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ரயில் பிரயாணம் வாழ்க்கை பயணமாக தொடர வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஆசை முளைக்கிறதே, உனக்கு புரிகிறதா? ஏன் என்று அவன் அவளையே பார்த்து கொண்டு வந்தான். சற்று நேரத்தில் அவள் போர்வை மெல்ல நகர்ந்து கிரகணம் விட்ட நிலவு மாதிரி அவள் எழுந்தமர்ந்து தன் உருவம் காட்டினாள். அவனை பார்த்துவிட்டு மௌனமாய் எழுந்து கொண்டாள். குட் மார்னிங் அவன் சொல்ல வேறு வழியின்றி அவளும் பதிலுக்கு சொல்லிவிட்டு பாத்ரூம் பக்கம் சென்றாள். 15 நிமிடத்துக்கு பிறகு பளிச்சென்று திரும்பி வந்தாள். நல்லா தூங்குனீங்களா? ஆ, எனக்கு அரை தூக்கம்தான். ஓஹோ, காஃபி சொல்லவா? நோ தேங்க்ஸ். மயக்க மருந்து பயமா? அவள் பதில் சொல்லாமல் குனிந்து சிட்னி ஷெல்டனை எடுத்தாள். உள்ளே ஒரு துண்டு சீட்டு இருக்க புருவம் சுருக்கியபடி அதை பிரித்தாள். எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டதற்கு நன்றி. உங்கள் பிரார்த்தனை வீண் போகவில்லை. எனக்கு ஒரு காதலி கிடைத்து விட்டாள். இப்படிக்கு கல்யாணமாகி விட்டது என்று பொய் சொன்ன கட்டை பிரம்மச்சாரி ஆகாஷ். அவள் சட்டென்று நிமிர்ந்து பார்க்க அவன் விஷம சிரிப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான். சற்று நேரத்தில் மீண்டும் சலங்கை மணிகள் சிதறியது. முகம் சிவக்க சிரித்தாள் அவள். ஆனாலும் ரொம்ப மோசம் நீங்க. நானா? நீங்க தான் மோசம். ஏங்க, கல்யாணமான ஆம்பளைன்னா அவ்வளோ கேவலமா? அதெல்லாம் இல்ல. மனைவி 3வது கர்ப்பம்னு சொன்னீங்க பாருங்க, அப்பதான் எரிச்சல் வந்தது. ஏன் இப்படி பொய் சொன்னீங்க? மாடல்னு நீங்க பொய் சொன்னதுக்கு பழிக்கு பழி. அது சரி, பிரார்த்தனை நிறைவேறுச்சு. நன்றின்னு ஏதோ எழுதியிருக்கீங்க. எப்ப சார் உங்களுக்கு காதலி கிடைச்சா? கேன்டீன்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அப்படித்தான் வச்சுக்கிறது. சொல்ல மாட்டீங்களாக்கும்? சொல்லுவேன், இப்ப இல்ல. இறங்கும்போது ஆளை காட்டி இவதான்னு சொல்வேன். அவள் புதிருக்கு விடை தெரியாமல் அவனையே பார்த்தாள். சம்பத் கடிகாரத்தையும் மூடியிருந்த அந்த அறை கதவையும் மாறி மாறி பார்த்தார். அவர் அருகில் அமர்ந்திருந்த ஆகாஷ் பிசினஸ் இந்தியாவின் கடைசி பக்கத்திற்கு வந்திருந்தான். ஏண்டா ஆகாஷ், உள்ள என்னதான் பண்றாங்க அம்மாவும் பொண்ணும்? மூடின கதவை சொர்க்கவாசல். என்னப்பா நீ லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் நான் சும்மாவா? பீரோவில் இருக்கிற அத்தனை புடவையையும் இழுத்து போட்டு பரப்பி வச்சுக்கிட்டு எதை உடுத்திக்கிறதுன்னு தீர்மானம் பண்ண 1 மணி நேரம். அத்தனை புடவை இருந்தும் ஒரு புடவை கூட ஒழுங்கில்லைன்னு ஒரு முணுமுணுப்போட ஒரு புடவையை எடுத்து கட்டிக்க 1/2 மணி. அப்புறம் நகை பெட்டியை காலி பண்ணி உடம்புல சாத்திக்க 3/4 மணி. அப்புறம் பவுடர், பொட்டு, தலைவாரல், பூச்சூடல் இத்தியாதி இத்தியாதி எவ்வளோ இருக்கு? அதுக்குள்ள அங்க கல்யாண முகூர்த்தம் போய் சீமந்த முகூர்த்தமே வந்துடும். நீ வேற குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமமே வந்துடும்னு சொல்லு. ஆகாஷ் சிரித்தான். சம்பத் எழுந்து சென்று அரைக்கதவை தட்டினார். ஆச்சா சாரதா, மணி ஆறதே. தோ வந்துட்டோம். அடடாடாடா, நிம்மதியா ட்ரெஸ் பண்ணிக்க விட மாட்டீங்களே. முகூர்த்தத்துக்கு போயிட்டு வந்தப்புறம் நாள் முழுக்க வேணா ட்ரெஸ் பண்ணிக்கையா, யார் கேட்க போறாங்க? மேலும் 1/4 மணி நேரம் கடந்த பின்பே கதவு திறந்தது. முழு அகலத்திற்கு ஜரிகையோடு கூடிய பட்டுப் புடவையும் தங்க வைர ஆபரணங்களுமாய் வெளியில் வந்த மனைவியை கண்டதும் கண் கூசுவது போல பாவனை செய்தார் சம்பத். என்னடி இது, வீதி உலா புறப்பட்ட அம்மன் சிலையாட்டம்? உங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணமாச்சே, அதான் இப்படி வர. அப்பத்தான் உங்களுக்கு மரியாதை. சர்த்தா, உன் பொண்ணுங்க? நான் ரெடிப்பா. சங்கீதா குரல் கொடுத்தபடி வெளியில் வந்தாள். ரோஜா நிறத்தில் சுரிதாரும் அதே நிறத்தில் துப்பட்டாவும் ஹேர் கிளிம்பில் அடக்கிய தலைமுடியும் நெற்றியில் சின்ன கருப்பு பொட்டுமாக எளிமையான அழகோடு வந்து நின்ற பெண்ணை வியப்போடு பார்த்தார்.
என்னம்மா நீ பட்டு புடவை கட்டிக்கலையா? இந்த ட்ரெஸ் பண்ணிக்கவா இவ்வளோ நேரம் ஆக்கின? நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டேன்ப்பா. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சம்பத் மனைவியை கிண்டலாக பார்த்தார். சரி, கிளம்பலாமா? இல்ல இன்னும் ஏதாவது அலங்காரம் பாக்கி இருக்கா? கிளம்பலாம். அப்பாடா, பிழைச்சேன். ஆகாஷ், சட்டுன்னு புறப்படுறா. காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கோ. இவ ஏறினதும் உடனே கிளம்பிடணும். இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பின்ன என்னம்மா, மணி என்ன ஆறது பார். முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பாடு கூட முடிஞ்சிருக்கும். அதுவும் தீர்ந்துக்கும்டா. மிச்சம் மீதி காய்கறியில ஒரு சாலட் பண்ணி தந்து சாப்பிடுன்னு சொல்ல போறாங்க பார். போரும்பா, ரொம்ப தான் வராதீங்க, கிளம்புங்க. சங்கீதா ஓடிப்போய் காரில் ஏறிக்கொண்டாள். ஒரு வழியாக அனைவரும் கல்யாணத்திற்கு புறப்பட்டார்கள். ஆகாஷ் காரை ஓட்டினான். சம்பத்தின் ஒன்றுவிட்ட தங்கையின் பெண்ணுக்குத்தான் கல்யாணம். தங்கை இறந்து விட்டாள். தகப்பனின் நிழலில் வளர்ந்த இரு பெண்களில் மூத்தவள் சத்யாவுக்குத்தான் திருமணம். இந்த திருமணத்திற்காக சம்பத் மனைவிக்கு தெரியாமல் 20,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். சம்பத்தின் உறவுகளோடு சாரதா நெருங்கி பழகுவதில்லை. தன் ஜபர்தஸ்தை காட்டிக் கொள்வதற்கு மட்டுமே விரும்புவாள். இருப்பினும் சம்பத் அவளுக்கு தெரியாமல் தன் உறவுகளின் வீடுகளுக்கு சுமூகமாக போய் வருவார். சின்ன சின்ன உதவிகள் செய்வார். முக்கியமாக தாயின்றி வளர்ந்த சத்யா, சரண்யா இருவரின் மீதும் அவருக்கு தனி அன்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் சத்யாவின் தங்கை சரண்யாவை தன் மகன் ஆகாஷுக்கு கட்டி வைத்து மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர் உள் மனதில் ஒளிந்து கொண்டிருந்தது. இந்த ஆசை நிச்சயம் நிறைவேறாது என்பது அவருக்கு தெரியும். அவருடைய உறவு என்றாலே சாரதாவுக்கு இளப்பம். அதிலும் தங்களை விட அந்தஸ்தில் பல மடங்கு கீழே உள்ள கோபாலனின் பெண்ணையாவது அவள் மருமகளாய் ஏற்றுக்கொள்வதாவது. இருந்தாலும் சம்பத்தின் உள் மனசுக்குள் அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டிருந்தது. ஆகாஷ் இதுவரை சரண்யாவை பார்த்ததில்லை. பொதுவாய் அவன் எந்த இடத்திற்கும் வரமாட்டான். இப்போது கூட அப்பா மிகவும் வற்புறுத்தியதால் தான் அரை மனதோடு கிளம்பி இருக்கிறான். ஒரே ஒரு முறை அவன் சரண்யாவை பார்த்துவிட்டால் போதும். நிச்சயம் அவனுக்கு அவளை பிடித்துவிடும். பிறகு தன் விருப்பம் நிறைவேறுவது சுலபமாகிவிடும் என்று நினைத்தார் சம்பத். சரண்யாவை பார்ப்பதற்கு இந்த கல்யாணம் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. குடும்பத்தோடு வந்து விடுவதாக கோபாலனுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற வேண்டுமே. இந்த கல்யாணத்துல நாம தான் சீஃப் கெஸ்டாம். நீதான் உன் திரு கையால தாலியை ஆசிர்வாதம் பண்ணி எடுத்து கொடுக்கணும்னு கோபாலன் ஆசைப்படுறார். அவர் இவ்வளோ மரியாதை கொடுக்கும்போது நாமளும் காப்பாத்திக்க வேண்டாமா? குடும்பத்தோட போகணும். நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணும், சரியா? மனைவியை வார்த்தை மலைகளால் பிடித்தார். போயிட்டா போச்சு. மனைவி சம்மதித்தாளே என்று சந்தோஷப்பட்டான். மகன் சிடுங்கினான். அவங்கள எல்லாம் எனக்கு பழக்கமே இல்லப்பா. நான் எதுக்கு, நீங்க மட்டும் போனா போறாதா? என்னடா இப்படி சொல்ற? பழக்கமே இல்லைன்னா எப்படி? பழகினா தானே பழக்கம் ஏற்படும். நம்ம உறவுகளை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நாளைக்கு நம்ம நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வர வேண்டாமா? நீ இன்னும் சின்ன பையன் இல்லை. நாளைக்கு எனக்கு அப்புறம் நீ தான் இந்த குடும்ப தலைவன். எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும் நீ. கிளம்பி வா, நான் சொல்றேன். அவர் வற்புறுத்த அரை மனதோடு அவனும் கிளம்பி விட்டான். சங்கீதாவை பற்றி பிரச்சனை இல்லை. அவள் அப்பா பெண். அவர் எது சொன்னாலும் அவளுக்கு வேதவாக்கு. எப்படியோ வெற்றிகரமாக அவரும் குடும்பத்தோடு புறப்பட்டு விட்டார். இதுவே நல்ல சகுனம்தான். அவர் மனசு சந்தோஷமாய் இருந்தது. முகூர்த்தத்துக்கு இன்னும் அரை மணியே இருந்தது. கோபாலன் சத்திரத்து வாசலுக்கு வந்து வீதியை பார்த்தார். குடும்பத்தோடு சீக்கிரமே வந்து விடுவதாக சொன்ன சம்பத்தை இன்னும் காணவில்லை. அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தாலி காத்திருக்கிறது. இது சம்பத்தின் வேண்டுகோள். என் பொண்டாட்டி வரணும்னா அவளுக்கு கிலோவா ஐஸ் வச்சு உபசாரம் பண்ணணும். அப்பதான் வருவா. நீ தாலியை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணுமாம்னு சொல்லி கூட்டிட்டு வரேன். மறந்துடாம அவகிட்ட தாலியை கொடுத்து வாங்கிடு. இல்லாட்டி நான் அவ்வளோதான், சரியா? என்று முன்பே அவர் சொல்லி இருந்தார். சம்பத் நல்லவர். இந்த கல்யாணத்திற்கு இடது கைக்கு கூட தெரியாமல் 20,000 கொடுத்திருக்கிறார். இது தவிர கோகிலா இறந்ததுக்கு பிறகு இன்று வரை எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறார். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவரும் அவர் மனைவியும் தொட்டு ஆசிர்வதித்த பிறகுதான் இந்த கல்யாணம் நடக்கும். கோபாலன் உள்ளுக்கும் வாசலுக்கும் நடந்தார். என்னப்பா, இன்னுமா சம்பத் மாமா வரல? பின்னால் சரண்யாவின் குரல் கேட்க திரும்பினார். இன்னும் காணலையேம்மா. ஒருவேளை உங்க மாமி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியெல்லாம் இருக்காது. வழியில கார் ஏதாவது ரிப்பேர் ஆகி இருக்கும். எப்படியும் வந்துடுவாங்க. நீ உள்ள வாப்பா.
ஐயர் உன்னை கூப்பிடுறார். கோபாலன் உட்புறம் செல்ல திரும்பிய போது சற்று தூரத்தில் ஹாரன் ஒலி கேட்டது. சம்பத்தான் வந்தாச்சு, நீ போய் பூவும் சர்க்கரையும் கொண்டா, பன்னீர் சொம்பும் கொண்டா. சரண்யா உள்ளே ஓடினாள். அடுத்த வினாடி ட்ரே நிறைய பூவும் சந்தனமும் கல்கண்டுமாய் ஒரு கையில் பன்னீர் சொம்போடு திரும்பி வந்தாள். கார் நின்றது. சம்பத் மாமா முதலில் இறங்கினார். அவருக்கு பின்னால் ஜெகஜோதியாய் மாமி, அவளை அடுத்து மலர்ந்த ரோஜாவாய் சங்கீதா. மூவரும் இறங்கியதும் ஆகாஷ் காரை ஒரு ஓரமாக ஓட்டி சென்று நிறுத்தினான். வாங்க வாங்க. கோபாலன் கை கூப்பி பணிவோடு வரவேற்றார். சரண்யா பன்னீர் தெளித்து ட்ரேயை நீட்டினாள். இது யாரு தெரியுதா? சரண்யா, கோகிலாவோட 2வது பொண்ணு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. நல்லா பாடுவா, சங்கீதம் கத்துக்கிறா. கோபாலனுக்கு வலது கை இவதான். புத்திசாலி, பொறுமைசாலி, பக்குவம். சாரதா அவரை திரும்பி பார்க்க அதோடு நிறுத்தி கொண்டார். ஐ எம் சங்கீதா. பேர்ல தான் சங்கீதம் இருக்கு, பாட எல்லாம் தெரியாது. சங்கீதா முகம் நிறைய சிரிப்போடு தன்னை தானே அறிமுகம் செய்து கொண்டாள். கொஞ்சம் சந்தனம் எடுத்து கழுத்தில் பூசிக்கொண்டு சரண்யாவுக்கும் பூசிவிட்டாள். சட்டென்று நட்பு கொள்ள அவளால் மட்டும்தான் முடியும் என்பது போல் சரண்யாவின் கைகளை கோர்த்து கொண்டு உள்ளே போனாள். சம்பத் அவர்கள் போவதை சற்று ஏமாற்றத்தோடு பார்த்தார். காரை பார்க் பண்ண போன ஆகாஷை இன்னும் காணவில்லை. அவனை சரண்யா வாசலிலேயே சந்திக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர். அதற்குள் இவர்கள் உள்ளே போய்விட்டார்கள். அவர் பிள்ளைக்காக காத்திருந்தார். என்னடா இவ்வளோ நேரம்? சட்டுன்னு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இடமா பார்த்து விட்டுட்டு வந்த. சரி வா, உங்க அம்மாவுக்கு உபசாரமோ உபசாரம். பன்னீரால குளிப்பாட்டியாச்சு. நீயும் இருந்திருந்தா உனக்கும் வரவேற்பு நடந்திருக்கும். சு. ஆகாஷ் அழுத்து கொண்டு அவரோடு நடந்தான். யாரோடும் அதிக பழக்கம் இல்லை என்பதால் ஒரு ஓரமாக சேரில் அமர்ந்து விட்டான். மணமேடையில் அம்மா கம்பீரமாக தாலியை ஆசிர்வதித்து கொடுத்து கொண்டிருக்க முகூர்த்த நேர பரபரப்பும் நாயன சத்தமும் சத்திரத்தை நிரப்பியது. ஏமா சரண்யா, என் பிள்ளைக்கு கல்கண்டு கொடுத்தியா நீ? அவன் வர்றதுக்குள்ள உள்ள ஓடிட்டியே. அவன் கோச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டான் பாரு, யாருமே தன்னை வரவேற்கலன்னு. முகூர்த்தம் முடிந்த பின் எல்லோருக்கும் கல்கண்டும் குங்குமமும் சந்தனமும் கொடுத்து கொண்டிருந்த சரண்யாவை அருகில் அழைத்து சொல்லி ஆகாஷை அவளுக்கு சுட்டி காட்டினார். சாரி அங்கிள், நான் கவனிக்கல. தோ இப்ப கொடுத்துடுறேன், சரியா? சரண்யா கல்கண்ட தட்டோடு ஆகாஷை நோக்கி நடந்தாள். அப்பா, நீ இங்க இருக்கையா? அம்மா தேடுறாப்பார் உன்னை. சங்கீதா அவரிடம் வந்தாள். எதுக்காம்? தெரியாது, கல்யாண பரிசு கொடுக்கவா இருக்கும். அம்மாவை பார்த்தியா? ஒரே பூரிப்பு தான். பணக்கார கல்யாணம்னா அவளை யார் சட்டை பண்றதுக்கு இருக்காங்க? இங்க ஒரே உபசாரமயம். அவ புடவையையும் நகைகளையும் பாராட்டோ பாராட்டு. பாலாபிஷேகம் பண்ண விக்கிரக மாதிரி குளிர்ந்து போய் நிக்கிறா. இரு இரு, உங்க அம்மாவை கிண்டலா பண்ற? அவகிட்ட சொல்லி உன்ன. பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் பார்வை ஆகாஷிடமே இருந்தது. அங்க யாரப்பா பார்க்குற? சங்கீதா அவர் பார்வை சென்ற திசையில் திரும்பி பார்த்தாள். தூரத்தில் சரண்யா ஆகாஷிடம் கல்கண்ட தட்டை நீட்டி ஏதோ பேசி கொண்டிருக்க சங்கீதா அப்பாவை திரும்பி பார்த்தாள். இந்த சரண்யா எவ்வளோ அழகா இருக்காப்பா. ரொம்ப நல்ல சுபாவமும் கூட. இதுக்கு முன்னாடி நீ இவங்களை எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினதே இல்லையே, ஏன்? அவர் புன்னகைத்தார். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வர வேண்டாமா? அதான். நீ சொல்லு, சங்கீதா ஆகாஷையும் அவளையும் சேர்த்து பார்த்தா நல்லா இல்ல? அப்பா. சங்கீதா விழி அகல அவரை பார்த்தாள். இதான் உன் பிளானா? அப்படி போடு. இதுக்குத்தான் எல்லாரையும் இழுத்துக்கிட்டு வந்தியா? என்னடா இப்படி கெஞ்சுறையேன்னு பார்த்தேன், இப்பத்தானே புரியுது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோடிப்பா, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா மேலே இருக்கிறவன் முடிச்சு போட்டு வச்சிருக்கணுமே. மேலே இருக்கிறவன் போட்டுட்டா போதாதடி, நான் போடணும். பின்னால் அம்மாவின் குரல் கேட்க சங்கீதா திடுக்கிட்டு திரும்பினாள். அப்பாவை பயத்தோடு பார்த்தாள். சோழியின் குடுமி என்னடா இப்படி ஆடுதேன்னு பார்த்த, இப்பத்தானே புரியுது. இந்த ஆசைய இங்கேயே விட்டுட்டு கிளம்புற வழியை பாருங்க. சாப்பாட்டுக்காக கூட நிக்க வேணாம், உடனே புறப்படுங்க. சாரதா கோபத்தில் ஜுவலித்த முகத்தோடு விறுவிறுவென்று வாசலை நோக்கி நடந்தாள். நேஷனல் ஜியாகிரபி சேனலில் ராஜஸ்தான் பற்றிய டாக்குமெண்ட்ரி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மக்களின் கலையும் கலாச்சாரமும் வாழ்க்கையும் ரோஜா நிற கட்டிடங்களும் கண்ணாடிகள் பதித்த ஆடைகளும் வர்ணமயமான ஆபரணங்களும் அற்புதமாக படமாக்கப்பட்டிருந்தது. பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் சரண்யா. சத்யா இருந்தால் இதெல்லாம் பார்க்க விடமாட்டாள். அவளுக்கு எல்லா தமிழ் சீரியலையும் பார்த்தாக வேண்டும்.
அது எவ்வளவு மட்டமாக இருந்தாலும் மாய்ந்து மாய்ந்து பார்ப்பாள். கனமான மேக்கப் போட்டுக்கொண்டு கிளிசரின் உதவியோடு கண் மை கலையாமல் அழும் பெண்களையும் உப்பு சப்பில்லாத ஜவ்வு மிட்டாய் கதைகளையும் எப்படித்தான் அவளால் பார்க்க முடிகிறதோ என்று புரியாமல் தலையை பிடித்து கொள்வாள் சரண்யா. மாத்தி மாத்தி எவளாவது மேக்கப் போட்டுக்கிட்டு அசிங்கமா அழறா. எப்படி சத்யா உட்காந்து பார்க்கற? ஒரு முறை கேட்டே விட்டாள். உனக்கு பிடிக்காட்டா யார் பார்க்க சொல்றாங்க? சத்யா டிவியில் இருந்து கண் எடுக்காமல் சொல்வாள். இந்த மாதிரி டிவி சீரியல் எல்லாம் பார்த்தா இருக்கிற அறிவும் மழுங்கி போயிடும். சத்யா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு. உலகத்தின் பல அதிசயங்களையும் உண்மைகளையும் மருத்துவ வளர்ச்சியையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆசையே இல்லையா உனக்கு? இப்படி உப்பு சப்பில்லாத தொடர்களை பார்த்து உன் நேரத்தை வீணடிக்கிறதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா பொழுதுபோக்கு தப்புங்கிறையா? இல்ல, அதுவே உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு புரிய வைக்கிற நல்ல தொடர் ஒன்று ரெண்டு பாரு போதுங்கிற. இதை பார் சரண்யா, போகிற போக்கில் நான் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன். என் அறிவுக்கும் எந்த குறைச்சலும் இல்லை. இப்போதைக்கு என் சந்தோஷம் எதுவோ அதைத்தான் நான் அனுபவிக்கிறேன். அட்வைஸுங்கிற பேரில் என்னை அறுக்காதே ஏன்? ஐயோ அக்கா, உன் சந்தோஷம் எனக்கு சங்கடமா இருக்கே. அதுக்கு என்ன செய்யலாம்? வீட்டில் ஒரு டிவி தானே இருக்கு. நீ இப்படி பேய் பூதம் ரத்த காட்டேரின்னு உட்காந்துட்டா எனக்கு பிடிச்சதை நான் இப்பதான் பார்க்கறது. நான் இல்லாதப்ப பாரு, நீ மட்டும் பெருசா என்ன பார்த்துட போற? டிஸ்கவரியில் ஒரு பெண்குயின் மனுஷன் மாதிரி நடந்து வரும். இல்ல ஒரு புலி மானை துரத்தி அடிச்சு கொன்னு கிழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒரு பாம்பு எலியை துரத்தும். இதுல என்ன பெரிய அறிவு கிடைச்சிடுமா? இயற்கையை பத்தி, மிருகங்களை பத்தி, துருவங்களை பத்தி எவ்வளோ விஷயம் அதுல சொல்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? போதுமே சரண்யா, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் விடு. தர்க்கம் பண்ணவோ சண்டை போடவோ சத்யா இப்போது இல்லை. தனக்கு பிடித்த விஷயத்தை நிம்மதியாய் உட்கார்ந்து பார்க்க முடிந்தாலும் கூட அக்கா இல்லாத வீடு ஒரு மாதிரிதான் இருந்தது. டிஸ்கவரியில் மற்றொரு டாக்குமெண்ட்ரியை பார்க்க ஆரம்பித்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. அப்பாவை இன்னும் காணவில்லை. வழக்கமாக அவர் வரும் நேரம்தான். சரண்யா உள்ளே போய் சாம்பாரையும் ரசத்தையும் பொரியலையும் சூடு பண்ணினாள். அக்கா இறந்தவரை அடுக்களை வேலை முழுக்க அவள்தான் செய்தாள். சரண்யா உதவி செய்ய போனாலும் விடமாட்டாள். எனக்கு எல்லாமே நானே செய்தால்தான் திருப்தி என்பாள். இப்போது எல்லா வேலையும் இவள் தலையில் இருப்பது இரண்டே பேர்தான் என்பதால் சமையல் வேலை பிரமாதம் இல்லை. அப்பாவுக்கும் சரி அவளுக்கும் சரி சாப்பாடு ஒரு பெரிய விஷயமும் இல்லை. நிறைய சாப்பிட்றவனாலையும் நிறைய தூங்குறவனாலையும் எதையும் சாதிக்க முடியாது என்பார். அடிக்கடி சத்யாவுக்கும் சரண்யாவுக்கும் அவர் அப்பா மட்டும் இல்லை, நல்ல வழிகாட்டியும் கூட. அறுவை ஜோக்ஸ் முதல் கார்ல் மார்க்ஸ் வரை அவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரண்யா, அடுப்புக்கு முன்னாடி நின்றுகிட்டு என்ன யோசனை? பொரியல் கரியல் ஆயிடுச்சு பார். அப்பாவின் குரல் கேட்க சரண்யா திடுக்கிட்டு திரும்பினாள். அவசரமாய் அடுப்பை அணைத்தாள். என்ன யோசனைமா? ஆகாஷ் ஞாபகமா? அடுப்பை கோட்டை விட்டுட்டு நிக்கிற? சி, நிஜமா இல்லப்பா. நீங்க இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமாக்கும். நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சத்யா கல்யாணத்துக்கு ஆகாஷ் வந்ததுல இருந்து நீ பூமியிலேயே இல்லை. சரி, அப்படியே வச்சுக்கோ. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணுமில்ல, பொரியலுக்குத்தான் நேரம் சரியில்லை. அப்பாவு சிரிக்க சரண்யாவின் முகம் சிவந்தது. சாரிப்பா. போனா போகட்டும், கொஞ்சம் சிரிமா. ஓகேப்பா. சரண்யா பளிச்சென்று சிரித்தாள். போய் கை கழுவிட்டு வாங்க, இருக்கிறதை சாப்பிடுவோம். சரண்யா தனக்கும் அப்பாவுக்கும் தட்டு வைத்தாள். எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. சாம்பார் சாதத்தை பிசைந்தபடி கேட்டாள். என்ன சந்தேகம்? இதெல்லாம் நடக்கும்னு நம்புறீங்களா? எதெல்லாம்? சம்பத் மாமாவோட ஆசையை சொல்கிறேன். திடீர்னு என்ன சந்தேகம் அதில்? இல்லை, மாமியை பார்த்தா அவங்க கிட்ட கூட நாம் நெருங்க முடியாதுன்னு தோணுது. அவ்வளோ பந்தா. அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா? அவங்க ஆசைக்கெல்லாம் உங்களால் தீனி போட முடியுமா? எனக்கும் இந்த கவலை இல்லாமல் இல்லைம்மா. இது சம்பத்தோட விருப்பம். உனக்கு ஆகாஷை பிடிக்கணுமேங்கிற கவலை இத்தனை நாள் இருந்தது. சத்யா கல்யாணத்தில் நீயும் அவனும் பேசிக்கிட்டதை பார்த்ததும் அந்த கவலை போயிடுச்சு. அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும்னு தான் தோணுது. நான் கொடுத்துத்தான் அந்த வீடு நிறையணும்னு இல்லை. இருந்தாலும் உன் கௌரவத்துக்கு எந்த குறையும் ஏற்படாம என்னால் முடிஞ்சதை செய்துடணும்னு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு வழியும் கிடைச்சிருக்கு. என்ன வழிப்பா? கூடுதல் வருமானத்துக்கு ஒரு வழி. சினிமாவில் சின்ன சின்ன வேஷங்கள் செய்ய கூப்பிடுறாங்க.
சின்ன வேஷத்துக்கு கூட சினிமால கணிசமா காசு பார்க்கலாம். தெரிஞ்சவங்க 2, 3 பேர் உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா? இதுல என்ன தாயி தப்பு? ஹீரோ வேஷமா போடப் போறேன். அந்த ஆசை வேற இருக்கா? நீ வேற என்னை விட 2 வயசு கூடுதலா இருக்கிறவங்க கூட விக்கும் அரும்பு மீசையும் வச்சுக்கிட்டு ஆடி பாடுறாங்க. தெரியுமா? அதுக்கெல்லாம் மச்சம் வேணும். நான் வேணா ஒரு மச்சம் வச்சு விடவா மையால? நமக்கு வேணாம்மா. எனக்கு சின்ன வேஷம் போதும். ஒரு சீன்ல வந்து ஊசி குத்திட்டு போற டாக்டரா? இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பொம்மை உட்கார்ந்துகிட்டு கடைசியில தீர்ப்பு எழுதி வாசிக்கிற நீதிபதியா? 2 சீன்ல வந்துட்டு குத்தப்பட்டு சாகுற ஹீரோவோட அப்பாவா? படம் முடியறப்ப வந்து வில்லன்கள் கையில விலங்கு மாட்டுற இன்ஸ்பெக்டரா? இது போதும் நமக்கு. அப்பா சொல்ல சொல்ல சிரிப்பு வந்தது அவளுக்கு. என்னமோ செய்ப்பா. நீ எப்படி நடிச்சா என்ன? நான் எந்த தமிழ் சினிமாவும் பார்க்கறதில்ல. அப்புறம் என்ன? ஒண்ணு மட்டும் நிஜம்மா. எனக்கு தெரிஞ்சு சில பேர் நடிக்க வந்தப்ப ஒரு ஹீரோயினோட நடிச்சாங்க. 10, 15 வருஷம் கழிச்சு அந்த ஹீரோயினோட பொண்ணோட நடிச்சாங்க. இப்ப ரீசெண்டா அந்த ஹீரோயினோட பேத்தியோட நடிக்கிறாங்க. மேக்கப் போட்டே மார்க்கண்டேயர்கள். மேக்கப் போட்ட மார்க்கண்டேயர்கள். ஜனங்களும் ரசிக்க பார்க்கறாங்களே, அத சொல்லுங்க. அது சரி. உன்ன மாதிரி எல்லாரும் இருந்துட்டா, சினிமாவ நம்பி இருக்கிற லட்சக்கணக்கானவங்கள்லாம் பட்னி கிடக்க வேண்டியதுதான். அத விடு. அன்னைக்கு அப்படி என்னம்மா பேசின அந்த ஆகாஷோட? சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. சிரிச்சு பேசினோமா? சர்தா. உனக்கு அப்படியா தெரிஞ்சது? சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா அத உன்கிட்ட சொல்றதா இல்ல. ரகசியமா? ரகசியம் எல்லாம் இல்ல. மறந்து போச்சு. அதான் உண்மை. நான் இத நம்பணுமா? அது உன் இஷ்டம். சரண்யா சாப்பிட்டு முடித்து எழுந்தாள். காலி பாத்திரங்களை சிங்கில் போட்டு நீர் ஊற்றினாள். அப்பா எழுந்ததும் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்து துடைத்தாள். மறுநாள் கல்லூரியில் ஒரு டெஸ்ட் இருந்தது. அதற்குரிய புத்தகத்தோடு படிக்க உட்கார்ந்தாள். அப்பா 10 மணி செய்திகள் பார்க்க ஆரம்பித்தார். சரண்யாவுக்கு பாடத்தில் கவனம் செல்லவில்லை. மறந்துவிட்டது என்று அப்பாவிடம் சொல்லியது போய் நன்றாகவே நினைவிருந்தது அவளுக்கு. என் பிள்ளைக்கு கல்கண்டு கொடுத்தாயா என்று சம்பத் மாமா கேட்ட பிறகு கல்கண்டு ட்ரேயோடு ஆகாஷை நோக்கி சென்றாள். குட் மார்னிங் ஆகாஷ். நான் சரண்யா, கல்யாண பெண்ணோட தங்கை. ஓ, கல்கண்டை எடுத்துக்கங்க. அவன் 2 டைமண்ட் கல்கண்டை நாசுக்காக எடுத்துக்கொண்டு அவளை பார்த்து சிரித்தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். வெரி குட். மேலே என்ன செய்ய போற? வேலைக்கு போகலாம். இல்ல தொடர்ந்து எம்சிஏவோ எம்எஸ்ஓ கூட பண்ணலாம். கடவுள் என் தலையில என்ன எழுதியிருக்கான்னு தெரியலையே. நாம முயற்சி பண்ணா தானே எந்த வெற்றியும் கிடைக்கும். சும்மா கடவுள் மேல பழிய போட்டா எப்படி? அப்படி சொல்லுங்க ஆகாஷ். அப்புறம் ஏன் மனிதன் ஒண்ணு நினைத்தால் தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு பழமொழி வந்தது? வாழ்க்கையில தோற்று போனவங்க யாராவது அப்படி சொல்லி இருப்பாங்க. வாழ்க்கையில தோக்கிறவங்க அதிகமா, ஜெயிக்கிறவங்க அதிகமா? உங்க வீட்டு கல்யாணத்துல இப்படி ஒரு இன்டர்வியூ உண்டுன்னு அப்பா சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா முன் ஜாக்கிரதையா நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆகாஷ் சிரித்தான். இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லவா? தாராளமா. ஜெயிக்கிறவங்க தான் அதிகம். ஆனா நான் சொல்றது குறுக்கு வழியில ஜெயிக்கிறவங்கள பத்தி. அப்போ நேர்மை ஜெயிக்காதுங்கிறையா? இன்னைக்கு நாட்டுல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆகாஷ் அவளை வியப்போடு உற்று பார்த்தான். பரவாயில்லையே, அப்பாவோட சொந்தத்துல இப்படி பேசுறவங்க கூட இருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏன் உங்க அப்பாவோட சொந்தக்காரங்கன்னா கேவலமா உங்களுக்கு? சேச்சே, அப்படி சொல்லல. பொதுவா அப்பாவோட சொந்தக்காரங்க கிட்ட எங்களுக்கு பழக்கமே கிடையாது. யாராவது பழக வேண்டாம்னாங்களா? வாய்ப்பு கிடைச்சதில்ல. அதான் உண்மை. அப்போ இனிமே பழகுவீங்களா? ஓ ஷியோர். உங்க கூட பேசிட்டு இருந்தா சுவாரஸ்யமா தான் இருக்கு. நிறைய விவாதம் பண்ணலாம்னு தோணுது. நேரம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வா. ஏன், நீங்களும் வரலாமே எங்க வீட்டுக்கு. வந்தா போச்சு. எப்போ? இன்னும் 10 நாள். நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வரேன். ரொம்ப நன்றி. அவள் எழுந்து சென்றாள். அம்மாவை போல் பந்தாவோ பணத்திமிரோ இல்லாமல் அவன் சகஜமாய் வெகுநாள் பழகினார் போல் பேசிய விதம் அவளுக்கு பிடித்திருந்தது. அவன் சுலபத்தில் அவள் மனசை உடைத்து கொண்டு உள்ளே போவதை அவளால் உணர முடிந்தது. அதற்கு பிறகு 2, 3 முறை எதிர்பாராத இடங்களில் அவனை சந்திக்க நேர்ந்தது. முதல் முறை பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி வாசலில் அவனை பார்த்தாள். ஹலோ, நீங்க எங்க இங்க? ஏன், நான் வரக்கூடாத இடமா இது? இங்கேயும் ஆர்கியூமெண்ட்டா? நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு. ஆகாஷ் சிரித்தான். ஆமா, நீங்க எங்க இங்க? ஹேர் கட் பண்ண வந்தேன். பண்ணிக்கிட்டாச்சா?
நீ தான் நல்லா பண்ணுவியாம் உள்ள சொன்னாங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கென்ன? செஞ்சுட்டா போச்சு. ஆமா, ஃபுல்லா பாதியா? அப்படின்னா ஃபுல்லுன்னா மொட்டை, பாதின்னா சம்மர் கட். சரியான ஆள் தானே. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? பட் ஐ லைக் இட். இந்த மாதிரி கலகலன்னு பேசுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். நீ எங்க போகணும் சொல்லு. நான் ட்ராப் பண்றேன். காலேஜுக்கு தான். வேற எங்க? அப்ப சரி வா. அவன் அவளை கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டு சென்றான். அதன் பிறகு இரண்டாவது முறையாக பீச் ரோடில் கார் திடீரென்று ரிப்பேர் ஆகியதால் வேறு வழியின்றி அந்த பக்கம் வந்த பஸ்ஸில் ஏறியவனை ஏற்கனவே அந்த பஸ்ஸுக்குள் அமர்ந்திருந்தவள் வியப்போடு பார்த்தாள். அவனும் அவளை பார்த்து விட்டான். ஆச்சரியமா இருக்கு. நீங்க பஸ்லயா? ஏன் என்ன ஆச்சரியம் இதுல? அவன் அவள் அருகில் காலியா இருந்த இடத்தில் அமர்ந்தான். இது பணக்காரங்க வாகனம் இல்லையே, அதான் ஆச்சரியம். பணக்காரங்கன்னா என்ன கொம்பா? பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் சேவகனா இருந்தாலும் கடைசியில போறது பச்சை ஓலை கட்டின பாடையில தானே. அப்புறம் எதுக்கு பந்தாவும் தேவையில்லாத இளக்காரமும்? அவள் அவனை வியப்போடு பார்த்தாள். அப்புறம் உங்க அக்கா எப்படி இருக்கா? மாமியார் மருமக சண்டை கிண்டை உண்டாமா? இதுவரைக்கும் இல்ல. அப்படியே வந்தாலும் எங்க அக்கா சமாளிச்சுப்பா. எங்க வீட்டுக்கு வரதா சொன்னீங்க, வரவே இல்லையே. வரேன், மாத்தி மாத்தி ஏதாவது வேலை. அடையாறில் அவன் இறங்கிக் கொண்டான். கடைசியாக அவனை சந்தித்தது ஒரு இரத்த தான முகாமில். பல சமூக நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்த முகாமில் மாணவர்களோடு பல துறையை சார்ந்தவர்களும் இரத்த தானம் செய்தார்கள். சரண்யா தன் முறை வந்து உள்ளே போகும்போது ஆகாஷ் வெளியில் வந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் வியப்போடு பார்த்து கொண்டார்கள். சரண்யா உள்ளே போனாள். அவள் திரும்பி வரும் வரையில் அவன் தன் காருக்குள் காத்திருந்ததை கண்டதும் இன்னும் வியந்தாள். நீங்க கிளம்ப வேண்டியது தானே? எனக்காகவா வெயிட் பண்றீங்க? நீ டயர்டா வருவியே, டிராப் பண்ணிட்டே போலாமேன்னு வெயிட் பண்ண. ஏறு. அவள் ஏறிக்கொள்ள கார் கிளம்பியது. திருமுனையில் இறக்கி விட்டான் அவன். வீட்டுக்கு வரலையா? இன்னொரு நாள் வரனே. வெறுங்கையோட எப்படி வரது? அவன் காரை கிளப்பினான். அவனுடைய அக்கறையும் பரிவும் பழகிய விதமும் அவளுக்கு இனம் புரியாத சந்தோஷத்தை தந்தன. அவனும் தன்னை விரும்புகிறான் என்று தீர்மானித்து கொண்டது அவள் உள்ளம். புதிய உடைக்கான புது டிசைனை உருவாக்குவதில் ஈடுபட்டிருந்தாள் சுஜிதா. சுற்றிலும் வர்ண பேனாக்கள் இறைந்து கிடக்க நடுவில் மைக்கேல் ஜாக்சனின் பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடி வெள்ளைத்தாளில் டிசைன்களை வரைவதும் திருப்தியின்றி கசக்கி போடுவதுமாக இருந்தாள். இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த டிசைன் முடிக்கப்பட்ட உடை தயாராக வேண்டும். 10 நாள் கழித்து மாணவர்கள் டிசைன் செய்த ஃபேஷன் உடைகளின் அணிவகுப்பு நடைபெறுகிறது. அதில் முதல் பரிசு வாங்கியே ஆக வேண்டும். அவள் தயாரிக்க போகும் ஆடைக்கு அவளே மாடலாக இருந்து ஒய்யாரமாக நடந்து வரப்போகிறாள். பார்க்கிறவர்கள் ஆடையில் மயங்குவதா, அவள் அழகில் மயங்குவதா என்று தெரியாமல் விழி விரிய திணற வேண்டும். அவளோடு உடன் படிக்கும் மாணவிகள் சாதாரண மாணவர்கள் அல்ல. கற்பனை திறமையில் இவளுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல. போட்டி மிக கடுமையாகவே இருக்கும். எப்படியும் ஜெயித்து விட வேண்டும். சுஜிதா தன் கற்பனை திறத்தோடு யுத்தம் புரிந்தாள். பலவித டிசைன்களையும் காகிதத்தில் கிடுகிடுவென வரைந்தாள். 30 விதமான உடைகளை டிசைன் செய்ததில் 20ஐ ஒதுக்கிவிட்டு 10ஐ தேர்ந்தெடுத்து அவற்றில் சிற்சில மாற்றங்கள் செய்ததில் 5 ஓரளவுக்கு திருப்தியாக வர அவற்றையும் இன்னும் நவீனமாக்கி வர்ணங்களை மாற்றி மேலும் மெருகேற்றியதில் ஒரு டிசைன் அற்புதமாய் வந்து முழு திருப்தியை தர சுஜிதா உய் என்று சந்தோஷமாய் சத்தம் எழுப்பியபடி குதித்தாள். உடம்பை வளைத்து கைகளை தூக்கி கால்களால் தாளமிட்டு டான்ஸ் ஆடினாள். போட்டியில் ஜெயித்துவிட்டால் அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு ஒரு நாள் முழுக்க ஊர் சுற்றுவதாக வாக்களித்திருக்கிறான் ஆகாஷ். ஒரு நாள் முழுக்க அவனது அருகாமையில் இருப்பதற்காகவாவது ஜெயிக்க வேண்டும். வந்திருக்கும் டிசைனை பார்த்தால் கண்டிப்பாக ஜெயித்து விடுவாள் என்றுதான் தோன்றியது. ஆகாஷின் நினைவு வந்ததும் முதலில் அவனை ரயிலில் சந்தித்ததில் இருந்து ரயிலை விட்டு இறங்கியது வரை நடந்தவைகள் யாவும் அவள் மனசுக்குள் மறுபடியும் ஓடியது. தன் காதலி யார் என்பதை ரயிலை விட்டு இறங்கும்போது சொல்லுவதாக அவன் கூறியதும் அவளுக்கு ஆர்வம் கூடியது. அதை மறைத்து கொண்டு அவனை எரிச்சலோடு பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். ரயில் மும்பையை அடையும் வரை அவனிடம் எதுவும் பேசவில்லை. பேசாவிட்டாலும் உள் மனதால் அவனையே தான் கவனித்து கொண்டிருந்தாள். ரயில் மும்பையில் நின்றது. அவன் காதலி யார் என்பதை அறியும் ஆவல் இல்லாதவள் போல
தன் சாமான்களை தோளில் ஒன்றும் கையில் ஒன்றுமாய் எடுத்துக்கொண்டு இறங்க தயாரானாள் அவள். கிளம்பியாச்சா? எஸ். என் காதலிய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏதோ ஒரே ரயில்ல பிரயாணம் பண்ணோம். அவ்வளோதான். இதுவரை பேசிட்டு வந்ததுக்கு நன்றி. ஒரு நிமிஷம். நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் சொல்றேன்னு நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திடுறேன். வாங்க, என் காதலியை காட்டிடுறேன். அவன் அவள் கையை பிடித்து கொண்டு வாஷ் பேசின் இருந்த இடத்துக்கு சென்றான். கண்ணாடியில் தெரிந்த அவளை ஒரு வினாடி உற்று பார்த்தான். என்ன பார்க்குற? உன் பிரார்த்தனைப்படி எனக்கு கிடைச்ச காதலி இவதான். நல்லா இருக்காளா? அருகில் நின்றவளை சுட்டி காட்டி கண்ணாடியில் தெரிந்த உருவத்திடம் கேட்டான். அவள் ஒரு வினாடி திகைப்போடு அவனை பார்த்தாள். பிறகு சட்டென்று அவன் கையை உதறிவிட்டு திரும்பி நடந்தாள். அவன் சன்னமாய் சிரித்தான். அவளை பின்தொடர்ந்து வந்து கீழே இறங்கினான். இந்த கோபம் சும்மாதானா மிஸ்டர் ஆகாஷ்? 1.5 நாள் உங்களோட பிரயாணம் பண்ணிட்டா உடனே காதலா? அபத்தமா இருக்கு. கிளம்புங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க மறுபடியும் சென்னைக்கு இதே ரயில்ல போவீங்கல்ல? அப்ப உங்களுக்கு என்னை விட பெட்டரா இன்னொரு காதலி கிடைப்பா. நான் வரட்டுமா? அவள் கிண்டலாக சொல்ல அவன் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு காலத்துக்கும் எனக்கு வேணும்னு எனக்காக இன்னொரு பிரார்த்தனை பண்ணுங்களேன் ப்ளீஸ். இது என் கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ். டைம் கிடைச்சா வாங்க. அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணு. அவன் அவள் கையில் ஒரு கார்டை திணித்துவிட்டு தன் பிரீஃப் கேஸோடு வேகமாக நடந்து சென்று கும்பலில் மறைந்தான். அவள் சில வினாடிகள் அப்படியே நின்றாள். பிறகு ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு வந்தாள். அவள் தலையை கண்டதும் வேலைக்காரர்கள் பரபரப்பானார்கள். அம்மா வேகமாக கீழே வந்தாள். ஏண்டி, ரயில்லையா வந்த? ஆமா. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா? சும்மா ஒரு த்ரில்லுக்காகத்தான் வந்த. இதுக்கு போய் ஏன் இப்படி பதற? அவள் 4 கால் பாய்ச்சலில் மாடியில் இருந்த தன் அறைக்கு வந்தாள். ஏசியை ஓடவிட்டு கட்டிலில் மல்லாந்து விழுந்தாள். சாப்பிட என்ன அனுப்பட்டும்? அம்மா இன்டர்காமில் கேட்டாள். ஆப்பிள் ஜூஸ், போன்விட்டா, ஐஸ்கிரீம், வறுத்த முந்திரி, சாம்பார் சாதம், தொட்டுக்க ஜாங்கிரி எல்லாம் அனுப்பு. என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்குத்தான் ரயில்ல வரக்கூடாதுங்கிறது? சுஜிதா சிரித்தாள். ஏனோ தெரியவில்லை. உடம்பு லேசாகி பறப்பது போல் இருந்தது. பட்டாம்பூச்சியாய் பறந்து சுற்றி வர வேண்டும் போல் இருந்தது. இதற்கு காரணம் கேட்டால் சொல்லத் தெரியாது. அம்மா ஆப்பிள் ஜூஸ் அனுப்பினாள். மற்றதெல்லாம் எங்க? தெரியாதுமா. அம்மா இதுதான் தர சொன்னாங்க. குளிச்சுட்டு கீழே வர சொன்னாங்க டிஃபன் சாப்பிட. ஆப்பிள் ஜூஸை வைத்துவிட்டு அவன் போனதும் சுஜிதா எழுந்தாள். தன் கை பையை திறந்து அவன் கொடுத்த விலாச அட்டையை எடுத்து அந்த எண்ணிற்கு போன் செய்தாள். மறுமுனையில் ரிங் போக ஒருவித படபடப்போடு காத்திருந்தாள். எஸ் மிஸ்டர் ஆகாஷ் ப்ளீஸ், ஜஸ்ட் அ மினிட் என்ற குரலை தொடர்ந்து ஆகாஷின் அறையில் இருந்த டெலிஃபோன் அடிக்கும் சப்தம் கேட்க படபடப்பு இன்னும் அதிகமாயிற்று. ஹலோ, ஆகாஷ் ஹியர். சட்டென்ற போனை வைத்தாள். 5 நிமிடம் கழித்து மீண்டும் போன் பண்ணினாள். அவன் குரல் கேட்டதும் போனை வைத்தாள். இப்படியே 5-6 முறை செய்தவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. பித்தம் தலைக்கேறுகிறது என்று இதைத்தான் சொல்கிறார்களா? அவன் தவித்து கொண்டிருப்பான். யார் போன் செய்தார்கள் என்று தவிக்கட்டும், நன்றாக தவிக்கட்டும். அவள் குளிக்கப் போனாள். ஏதோ பாடலை ஹம் பண்ணியபடி வெகுநேரம் குளித்தாள். உடை மாற்றி ட்ரெஸ் பண்ணி கொண்டு கீழே வந்தாள். டைனிங் டேபிளில் மொத்த குடும்பமும் ஒன்றாய் அமர்ந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்பா, சித்தப்பாக்கள், அவர்கள் குழந்தைகள், அம்மா, சித்திகள் என்று எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருந்தார்கள். ஹாய் சுஜி, சென்னை லைஃப் எப்படி இருக்கு? இப்படி வந்து உட்கார். சித்தி பெண் தன் அருகில் இருந்த சேரை காட்டினாள். உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? இது வரைக்கும் எவ்வளோ துணியை கிழிச்சிருப்ப? கிண்டலா? எவ்வளோ நாள் லீவு? ஒரு வாரத்தில் கிளம்பிடுவேன். என்னடி இவ்வளோ சீக்கிரம்? போய் நிறைய ஒர்க் இருக்கு. ஊரை விட்டு ஊர் போய் தனியா இருந்து இப்படி படிக்கணுமா? இங்கில்லாத படிப்பா? இங்க இருந்தா ஹாஸ்டல்ல இருக்க விடுவீங்களா? ஹாஸ்டல் லைஃப் அவ்வளோ நல்லா இருக்கா? இந்த வீட்டை விட? அது ஒரு ஜாலி தானே. அதை விட இங்க என்ன விசேஷம்? என்ன பெரிய விசேஷம்? வழக்கம் போல வண்டி ஓடுது. ஒரு த்ரில்லும் இல்லை. சித்தி பெண் இவளுக்கு மட்டும் கேட்கும்படி சலித்து கொண்டாள். அப்பா, சித்தப்பாக்கள் எல்லோரும் ரத்தின சுருக்கமாக 2 கேள்விகள் கேட்டுவிட்டு தங்கள் டிஃபனை முடித்து கொண்டு எழுந்து சென்றார்கள். அவர்கள் அப்படித்தான். தேவையின்றி ஒரு நிமிடம் யாரிடமாவது பேசினால் 1 கோடி நஷ்டமாகிவிடும் என்று நினைப்பவர்கள்.
சதா சர்வ காலமும் வியாபாரம், பணம், பிசினஸ் போட்டிகளை சமாளிப்பது பற்றிய சிந்தனை. இதை தவிர வேறு எது பற்றியும் நினைக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்களது கௌரவங்களை எல்லாம் தங்கள் தலையில் சுமந்து கட்டி காப்பதே தங்கள் முழு நேர பணி என்பது போல் 24 மணி நேரமும் அலங்கார பூஷிதைகளாக அவர்களது மனைவிகள். சுஜிதாவுக்கு தன் வீடும் அதன் அலங்காரமும் பணமும் பதவிசும் சுத்தமும் பிடிக்கும். அவள் படித்த பள்ளியில் அம்மாவோ அப்பாவோ ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும்போது ஆசிரியர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையிலும் காட்டும் பவ்யத்திலும் பிரமித்து போவாள். இன்னார் வீட்டு பெண் என்று சொன்னால் எந்த இடத்திலும் தனக்கு கிடைத்த மரியாதையிலும் உபசரிப்பிலும் குளிர்ந்து போவாள். ஒரு விதத்தில் பெருமையாக இருந்தது, பிடித்தும் இருந்தது. எங்கு போனாலும் விஐபி உபச்சாரம் எல்லோருக்கும் கிடைத்து விடுமா என்ன? அதே நேரம் தங்களை விட அந்தஸ்து குறைந்த இடம் என்றால் உபசரிப்பு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் என்பதையும் உணர்ந்திருந்தாள் அவள். கிராமத்து மனிதர்களுக்கு ஒரு சாதாரண பட்டத்து மனிதன் என்றால் உசத்திதான், பிரமிப்புத்தான். பட்டணத்தில் எறும்பு கூட மதிக்காதவனுக்கு அந்த உபச்சாரமும் மரியாதையும் போதை ஏற்றும். அதே போல சென்னை வாசிகளுக்கு மும்பைக்காரர்கள் என்றால் கொஞ்சம் உயரத்தில் இருப்பவர்களாக தோன்றும். மும்பை கல்லூரிகளில் இவளுக்கு சமமான பணக்கார கூட்டம் அதிகம் இருந்தது. இவள் ஜம்பம் அங்கே எடுபடவில்லை. என்னை விட நீ என்ன உசத்தி என்ற பாவனை எல்லோரிடமும் இருந்தது. சுஜிதாவுக்கு இது பிடிக்கவில்லை. அவளுக்கு உபச்சாரமும் மரியாதையும் வேண்டும். சின்ன வயசில் இருந்து இது பழகிவிட்டது. இது ஒருவித போதையாய் மனதில் படிந்து விட்டது. எனவேதான் கல்லூரி படிப்பை மும்பையில் தொடராமல் சென்னையில் இடம் பெற்று தொடர்ந்தாள். சென்னை பெண்களுக்கு இவள் நாகரீகம் 4 மடங்கு அதிகம்தான். இவளிடம் பேசக்கூட பயந்தார்கள். அப்படி பேசியவர்களும் மரியாதையாய் குழைந்து பேசினார்கள். எல்லாவற்றுக்கும் அவளை முன் நிறுத்தினார்கள். தலையில் கிரீடம் வைத்து தலைவியாய் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சுஜிதா எதிர்பார்த்ததும். இப்போது அவள் அங்கு முடிசூடா ராணி. அந்த மகுடத்தை இறக்கி வைத்துவிட்டு அவளாவது இங்கு வருவதாவது. டிஃபன் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு வந்தவள் மறுபடியும் ஆகாஷின் கெஸ்ட் ஹவுஸுக்கு போன் பண்ணினாள். அவள் வெளியில் போய்விட்டதாக சொன்னார்கள். அடுத்த 2 நாளும் அவனை போனில் பிடிக்க முடியவில்லை. ச என்றாயிற்று. போர் அடித்தது. எதற்காக அவனுக்கு தான் திரும்ப திரும்ப போன் செய்கிறோம் என்று ஆச்சரியமாக இருந்தது. ரயில் சிநேகம் என்று வீராப்பாய் பேசிவிட்டு வந்தாயிற்று. அதோடு விட்டுவிட வேண்டியதுதானே. எதற்கு அவனை நினைத்து கொண்டு போன் செய்து நீதான் என் காதலி என்று அவன் சொல்லிவிட்டதால் இந்த புலங்காகிதமா? எப்படியோ ஆக மொத்தம் அவளுக்கு அவனை பிடித்து விட்டது. அவன் ஞாபகமாகவே இருந்தது. இந்த பறந்து விரைந்த மும்பையில் அவன் எங்கே சுற்றி கொண்டிருக்கிறானோ? சுஜி, ஷாப்பிங் வரையா? சித்தப்பா பெண் லாவண்யா அறைக்குள் எட்டி பார்த்து கேட்டாள். என்ன வாங்க போற? பர்டிகுலரா எதுவும் இல்ல, போற போக்குல பிடிச்சதா வாங்கலாம்னு. ஷாப்பிங்கா முக்கியம்? சுத்துறது தானே எங்க பிளான். சுத்துறது எதுக்கு? சைட் அடிக்கவா இல்ல ஆள் பிடிக்கவா? பல்ல உடைப்பேன். சைட் அடிக்கன்னே வச்சுக்க. ஏன் அவங்க நம்மளை அடிக்கல? அதே மாதிரிதான். சுஜிதா சிரித்தபடி எழுந்து உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினாள். ஒன்றுவிட்ட சகோதரிகளோடு சத்தமாய் பேசி சிரித்தபடி காரில் ஏறி சென்றாள். ஒவ்வொரு இடமாய் காரை நிறுத்தி கண்களை சொண்டு இழுக்கும் இளமையும் அழகும் கொண்டு அவர்கள் நடக்க பல பேர் திரும்பி பார்த்தார்கள். கடைசியாக கடற்கரையில் பொழுதை போக்க வந்தார்கள். காரை பார்க் பண்ணிவிட்டு கடற்கரை சாலையில் காற்றில் கூந்தல் பறக்க நடந்தார்கள். சுஜிதாவின் விழிகள் நாலா பக்கமும் சுழன்றது. ஒரே ஒரு இடத்தில் நிலைத்தது. ஆகாஷா அது? ஆம், அவனேதான். கையில் ஏதோ பார்சலோடு ஒரு காரின் அருகில் சென்று பார்சலை உள்ளே வைத்துவிட்டு காரில் ஏறப்போனான். சுஜிதா தன் சகோதரிகளிடமிருந்து நைசாக நழுவினாள். அவனை நோக்கி வேகமாக நடந்தாள். ஆகாஷ் காரை கிளப்பினான். ஆகாஷ்! குயிலாய் அவள் அழைத்தது கடலின் இரைச்சலில் கரைந்தது. அவள் இன்னும் வேகமாய் ஓடி அவன் காரை நெருங்க கார் சர் என்று கிளம்பி சென்றது. சட்! அவளை பார்த்தானா? பார்க்கவில்லையா? பார்த்துவிட்டு வேண்டும் என்றுதான் சென்று விட்டானா? அவ்வளவு கத்தி அழைத்தது காதில் விழாமலா இருந்திருக்கும்? சுஜிதா எரிச்சலோடும் ஏமாற்றத்தோடும் திரும்பி நடந்தாள். 10 அடி நடந்திருப்பாள். ஹலோ! பின்னால் குரல் கேட்க சட்டென்று நின்றான். விஷம சிரிப்போடு நின்றிருந்தான் ஆகாஷ். குப் என்று முகம் மலர்ந்தது. பார்த்துட்டு தானே பார்க்காத மாதிரி போனீங்க? எஸ். ஏன் அப்படி போனீங்க? ரயில் சிநேகம் எல்லாம் என்ன பார்வை? எதுக்கு நிக்கணும்? அப்புறம் இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே.
ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம்னு தான். என்ன? பேசுறதுக்கு தில் இல்லாதவங்க எதுக்கு டெலிஃபோன் பண்ணணும்? யார சொல்றீங்க? வேற யார? உன்னத்தான். என் டெலிஃபோன் நம்பர் இப்போதைக்கு உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் பண்ணல. போய் இருந்துட்டு போகட்டும். இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். எதுக்கு தேங்க்ஸ்? என்ன நீயும் விரும்புறையே அதுக்கு. நான் சொன்னனா அப்படி? சில விஷயங்கள் சொல்லி தெரிவதில்லை. தெரியாதா உனக்கு? கனவு காண்றீங்க. திங்கக்கிழமை நான் ஊருக்கு கிளம்புறேன். உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. மறுபடியும் ரயில்ல சந்திப்போம். ஓகேயா? எனக்கு டிக்கெட் புக் பண்ண நீங்க யாரு? நான் வரமாட்டேன். வருவ. அவன் புன்சிரிப்போடு கிளம்பி செல்ல அவள் சிலையாக நின்று விட்டாள். திங்கட்கிழமை ரயில் புறப்படும் வரை அவளை எதிர்நோக்கி கதவருகிலேயே தவமிருந்தான் ஆகாஷ். கூட்டத்தில் விழிகளை செலுத்தி அவளை தேடினான். ரயில் புறப்படும் வரை அவளை காணவில்லை. கண்கள் வலித்ததுதான் மிச்சம். ரயில் புறப்பட்டு மெதுவாக நகரத் தொடங்கியது. அப்போதும் நம்பிக்கை இழக்கவில்லை அவன். அவள் நிச்சயம் வருவாள் என்ற நம்பிக்கையோடு கதவருகிலேயே நின்றபடி கூட்டத்தில் அவள் ஓடி வருகிறாளா என்று பரிதாபமாக பார்த்து கொண்டு வந்தான். ரயில் வேகமெடுத்து ஸ்டேஷனை விட்டு முழுவதுமாக வெளியேறி விரைந்தது. ஒரு பெருமூச்சோடு கதவை விட்டு நகர்ந்து உள்ளே வந்து தன் இருக்கையில் அமர்ந்தவன் மனம் கனத்தது. அப்படியானால் அவள் மனதில் எதுவும் இல்லையா? இது வெறும் ரயில் சிநேகம்தானா? அவன் தன் சூட்கேஸை பத்திரப்படுத்திவிட்டு பேண்டில் இருந்து லுங்கிக்கு மாறினான். இருக்கையில் அமர்ந்து அன்றைய நாளிதழில் தன் ஏமாற்றத்தை கரைத்து கொள்ள முயன்றான். சற்று நேரத்தில் டிடிஆர் வந்து டிக்கெட் செக்கிங் செய்ய ஆரம்பித்தார். எதிர்பக்க மேல் பர்த்தில் படுத்திருந்த உருவத்தை தட்டி எழுப்பினார். யாரது? டிக்கெட் எடுங்க ப்ளீஸ். ஹிந்தியில் குரல் கொடுத்தார். அந்த உருவம் பதிலுக்கு ஹிந்தியில் ஏதோ பதில் உரைத்தபடி ஆகாஷை நோக்கி கை காட்டிவிட்டு திரும்பி படுத்து கொண்டது. ஏன் சார், அவங்க டிக்கெட் உங்ககிட்டயா இருக்கு? டிடிஆர் அவனை பார்த்து கேட்டார். ஐ டோன்ட் நோ ஹிந்தி, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அவங்க டிக்கெட்டை காட்டுங்க. என்கிட்ட கேட்டா உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. சாரி, பொய் சொல்றாங்க. என் கூட யாரும் வரல. ஹலோ டிடிஆர். மறுபடியும் அவளை எழுப்ப கீழே இறங்கிய உருவத்தை பார்த்ததும் ஆகாஷ் திகைத்தான். நீயா என்றான் பிரமிப்போடு. எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணதா சொன்னதெல்லாம் பொய்தானா? அவள் லேசாய் சிடுங்களோடு கேட்க அவன் அசடு வழிய டிடிஆரை பார்த்தான். பர்ஸ் திறந்து டிக்கெட்டை காட்டினான். டிடிஆர் ஒரு மாதிரி அவர்களை பார்த்தபடி நகர்ந்தார். நீ எப்ப வந்த? கதவருகில இப்படியா தேவடு காப்பாங்க? எப்பவும் லேட்டா தான் வருவாங்களா? முன்னாடியே வந்து உள்ள உட்கார மாட்டோமா? ஆ நான் தேவடு காக்கிறத நீ பார்த்துட்டு இருந்தியாக்கும். வந்து கூப்பிட வேண்டியது தானே? அதெப்படி? அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அதுல? பாவம், நான் வரலன்னது முகம் தொங்கி போனத பார்க்கணுமே. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ அழுத்தமாகாது. என் அவதியை ரசிச்சு பார்த்தாயாக்கும். இந்த மாதிரி காட்சி இனிமே கிடைக்குமா? அப்படியா? என்னை அலைக்கழிச்சதுக்கு உனக்கு தண்டனை உண்டு. என்ன தண்டனை? சென்ட்ரல்ல இறங்கும் வரை உன்னோட ஒரு வார்த்தை பேச போறதில்ல. பார்க்கலாமா? உங்களால முடியாது. தோத்துடுவீங்க. நிச்சயமா பேச மாட்டேன். பாப்போம். அவள் தன் லெதர் பேக் திறந்து ஒரு ஆங்கில நாவலை எடுத்து வைத்து படிக்க ஆரம்பிக்க அவன் தன் கையில் இருந்த நாளிதழால் அவளை மறைத்து கொண்டு வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். மறுநாள் மதியம் உடன் பயணித்த இருவர் நடுவில் ஒரு ஸ்டேஷனில் இறங்கிக் கொள்ள ஆகாஷும் அவளும் தனித்து விடப்பட்டார்கள். அவன் அவள் பக்கம் கூட திரும்பவில்லை. அவளும் அதை சட்டை செய்யாதது போல் தன் பையில் இருந்து ஒரு பிஸ்கட் பொட்டலத்தை எடுத்து பிரித்து சாப்பிட ஆரம்பித்தாள். 10 நிமிடம் கூட ஆகி இருக்காது. பிஸ்கட் பொட்டலம் நழுவி கீழே விழ அவள் ஒரு பக்கமாய் மயங்கி சரிந்தாள். ஆகாஷ் பதறிப்போய் அவளை பார்த்தான். என்னாச்சு சுஜி? சட்டென்று எழுந்து வந்து அவளை தூக்கி மடியில் போட்டு கொண்டான். என்னாச்சு? அவளை தட்டி எழுப்ப முயன்றான். அவள் துளியும் அசையவில்லை. தன் வாட்டர் பாட்டில் திறந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் அடித்தான். சுஜி, என்னாச்சு? நான் பேசுறது கேட்கிறதா? பதறியபடி கேட்டான். அவள் முனகியபடி லேசாக கண்களை திறந்து அவனை பார்த்துவிட்டு மீண்டும் மூடிக்கொண்டாள். தண்ணி வேணும். ஈனஸ்வரத்தில் முனகினாள். என்ன செய்யுது? அவன் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அவள் வாயில் ஊற்றினான். என்னமோ செய்யுது ஆகாஷ். தொண்டையெல்லாம் எரியுது. என்ன பிஸ்கட் அது? எங்க வாங்கின? நல்ல கடையில தான். பிஸ்கட்ல மிஸ்டேக் இல்ல. அப்புறம்? தெரியல. வாந்தி வராப்புல இருக்கு. எழுந்துரு, நான் கூட்டிட்டு போறேன். அவள் எழுந்திருக்க முயன்ற முடியாமல் மறுபடியும் மயங்கி அவன் தோளில் சாய
அவன் பதறிப்போனான். அவளை சரியாக படுக்க வைத்துவிட்டு என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போய் பார்த்தான். அவளிடமிருந்து எந்த சத்தமும் அசைவும் இல்லை. ஆகாஷ் அவளை கவலையோடு பார்த்தான். ஓடும் ரயிலில் என்ன செய்வது? அவளுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டுமே என்று வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. 1 மணி நேரம் கழித்து அவள் மீண்டும் மெல்ல கண் திறக்க அவன் பரபரப்போடு அவள் அருகில் அமர்ந்தான். சுஜி, இப்ப எப்படி இருக்கு? குளிருது ஆகாஷ். என்ன செய்து? ஜுரம் அடிக்குதா? அவன் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். லேசாய் சுட்டது. தன் பெட்ஷீட் எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டான். ஒண்ணுமே சாப்பிடலையே, ஏதாவது சாப்பிட்றியா? என்ன இருக்கு? பிரெட். வெறும் பிரெட்டா? பால் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அவன் எழுந்திருக்க அவள் வேண்டாம் என்றபடி அவன் கையை பற்றி உட்கார சொன்னாள். திடீர்னு என்னாச்சு? புறப்படும் போதே உடம்பு சரியில்லைதான். வராட்டி நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் வந்தேன். அவன் இரக்கத்தோடு அவளை பார்த்தான். கனிவோடு அவள் கேசத்தை ஒதுக்கி விட்டான். சென்ட்ரல் வந்து சேரும் வரை நிமிடத்திற்கு ஒரு முறை எப்படி இருக்கு, ஏதாவது வேணுமா என்று கேட்டுக்கொண்டே வந்தான். அவளுக்கு சோர்வு தெரியாமல் இருக்க சின்ன சின்ன நகைச்சுவை சம்பவங்களை சுவாரஸ்யமாய் சொல்லி கொண்டு வந்தான். சென்ட்ரல் வரும் வரை அவள் தண்ணீர் தவிர வேறு எதுவும் சாப்பிடவில்லை. பசிக்கலையா உனக்கு? கவலையோடு கேட்டான். பசிக்குது, ஆனா சாப்பிட பயமா இருக்கு. மறுபடியும் வாந்தி மயக்கம்னு வந்துட்டா உங்களுக்கு தானே கஷ்டம். ஒரு வழியாய் சென்ட்ரலில் வண்டி நுழைய அவன் அப்பாடா என்றான். நல்ல காலம், நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். எழுந்துரு, ஜூஸ் ஏதாவது வாங்கித்தர. நடக்க முடியுமா இல்ல தூக்கிட்டு போகணுமா? அவன் இருவரது லக்கேஜையும் எடுத்து தயாராய் வைத்துவிட்டு எழுந்தான். ரொம்ப தேங்க்ஸ். அவள் எழுந்து தன் லக்கேஜை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டாள். அப்படி என்ன பண்ணிட்டேன்னு தேங்க்ஸ்? சென்ட்ரல் வரைக்கும் சுவாரஸ்யமா சலசலன்னு பேசிக்கிட்டே வந்தீங்களே, அதுக்குத்தான். அவள் கண்ணடித்து சிரித்தபடி அலட்சியமாய் நடக்க அவன் பேந்த பேந்த விழித்தபடி நின்றான். கிலோ கிலோவாய் முகத்தில் அசடு வழிந்தது. முகத்தை தொடச்சுக்கிட்டு வாங்க சார். அவள் கீழே இறங்கி ஜன்னல் வழியே குரல் கொடுத்தாள். சுதாரித்து கொண்டு அசட்டு சிரிப்போடு அவன் கீழே இறங்கினான். எப்படி நம்ம நடிப்பு? பேச மாட்டேன்னு சவால் எல்லாம் விட்டீங்க. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். குறுக்கு வழியில என்னை ஏமாத்திட்டு பெருமை பீத்திக்க வேண்டாம். சரி, பீத்திக்கல. நாம மறுபடியும் எப்ப பார்க்கறது? எதுக்கு பார்க்கணும்? சரிதா, கோபமாக்கும். அப்படின்னா இனிமே இனிமே என்னை பார்க்கவே மாட்டீங்களா? வேணாம் ஆகாஷ், சவால் மட்டும் விடாதீங்க. நான் விதவிதமா உங்களை தோற்கடிப்பேன். வேணாம் தாயே, நீ கெட்டிக்காரிதான், ஒத்துக்கிறேன். அப்படி வாங்க வழிக்கு. மறுபடியும் நாம எப்ப சந்திக்கலாம்? உன் ஹாஸ்டல் ஃபோன் நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்றேன். நாம நிறைய பேசணும் மனசு விட்டு. என்ன பேசணும்? நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும், என் வீட்டை பத்தி, அம்மா அப்பா பத்தி, தங்கை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுவேன். அடுத்த வாரம் எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, டிசைனிங் காம்படிஷன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடணும்னு இருக்கேன். வாங்கு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா ஒரு நாள் முழுக்க என் கார்ல உன்னை ஏத்திக்கிட்டு பெட்ரோல் காலி ஆகிற வரைக்கும் சுத்துறேன். ஒரே 1 லிட்டர் போட்டுக்கிட்டு வந்து 1 நிமிஷம் ஓட்டிட்டு இறக்கி விட்டுருவீங்க. சேச்சே, ஃபுல் டேங்க் போட்டுருவேன். நான் ஒன்றும் உன்னை மாதிரி ஏமாத்த மாட்டேன். ரொம்ப நல்ல பையன். இப்போது நினைத்தாலும் சிரிப்பு வந்தது சுஜிதாவுக்கு. ரயில் சிநேகம் இப்படி காதலாய் மாறும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. நினைவு தெரிந்த நாளில் இருந்து பணத்திலும் படாட்டோபத்திலும் வளர்ந்து விட்டதாலோ என்னமோ எந்த ஆணை பார்த்தாலும் அலட்சியம்தான். அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாய் இருந்தாலும் சரி, துச்சமாய்த்தான் பார்ப்பாள். சக வயது தோழிகள் எல்லாம் ஷாருக் கானையும் சல்மான் கானையும் நினைத்து உருக, இவள் போ, என்ன பெரிய ஆளுன்னு இப்படி உருகிறீங்க என்பாள் அலட்சியமாக. ஹீரோக்களின் ஃப்ளோ அப்களை அரை சுவர்களிலும் கதவுகளிலும் ஒட்டி வைத்து கொண்டு பூஜிக்கும் தோழிகளை கேலியாய் பார்த்து சிரிப்பாள். உனக்கு திமிருடி, பெரிய இவான்னு நினப்பு. ஆம்பளைன்னா என்ன பெரிய கொம்பான்னு அலட்சியம். நாங்கள்லாம் சராசரி லேடிஸ்மா, எங்களை விட்டுரு, நாங்க இப்படித்தான் இருப்போம். தோழிகள் தங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்வார்கள். இப்போது எல்லாமே மாறிவிட்டது. அவளையும் ஒரு ஆண் கவர்ந்து விட்டான் என்பது அவளுக்கே வியப்பாக இருக்கிறது. இதனால் தான் காதலை சக்தி வாய்ந்ததென்கிறார்களா? கதை, சினிமா என்று எல்லாம் காதலை மையமாய் வைத்து பின்னப்படுகிறதா? இந்த விஷயம் தெரிந்தால் தோழிகள் என்ன சொல்வார்கள்? யூ சுஜிதா என்று வியப்பார்களா? அவளுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு வழியாக அவள்
டிசைன் செய்த உடை ரெடியாயிற்று. தானே அதை அணிந்து கண்ணாடி முன் நின்றவள், வாவ் என்று வியப்போடு மகிழ்ந்தாள். பிரமாதமாக வந்திருப்பதாகத் தோன்றியது. நிச்சயம் ஆகாஷ் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு ஊர் சுற்றுவான். சுஜிதா புது உடைகளை கழட்டி பத்திரப்படுத்திவிட்டு நைட்டி அணிந்து கொண்டு படுத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.